இருக்கிற பிரச்சனையில இவன் வேறடை சும்மாறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிலைமை கடும் மோசமாகிட்டே போகுது. விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்குது. விமான நிலையம் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்குது. அதே போல நிதானத்தை கடைபிடிக்க சொன்ன அனைவருக்கும் பதிலளித்த காமினி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. தெல் அவீவ் மீது தொடர்ந்தும் நடத்தப்படும் தாக்குதல். இதனை அடுத்து இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீதும் தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளது. சக்சஸ்ஃபுல்லி அசாசினேட் அப்படின்ற மாதிரி இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நபர், அதாவது இவர் இறந்துட்டார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி இருக்குது. பிரைட்னஸை கூட்டி வச்சா விளங்குமோ? எஸ், இவர் இறந்துட்டார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி இருக்குது. அதே போல் காமினி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. ஈரானின் அதிபர் காமினி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானத்தை கடைபிடிக்குமாறு உலக நாடுகள் எனக்கு அறிவுரை கூறுகின்றன. 2 வருடங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அழித்த போது, 2 நாட்களுக்கு முன் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது இதை ஏன் அவர்கள் நெத்யான்ஹுவை பார்த்து சொல்லவில்லை? ஈரான் அதிபர் காமினி கேள்வி கேட்டுள்ளார். சரியான கேள்விதான்ல. வெஸ்ட் பேங்க் மக்கள் பாலஸ்தீனியர்கள் கொஞ்சம் இந்த இஸ்ரேல் மீது ஏற்பட்ட தாக்குதலை லைட்டாக கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த மனசில் உள்ள வெஞ்சத்தை வெளிக்காட்டுறாங்க மாதிரி தெரியுது. ஆனால் எது எப்படியோ அப்பாவி மக்கள் அழிஞ்சிடக்கூடாது. கெட்டவர்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும். ஆனால் நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ஜூஸ் ரபி ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார், நாங்கள் ஈரானுக்கும் பாலஸ்தீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் அவருடைய அந்த இதுலேயே பேட்சில் எப்படி இந்த இடத்துல பேட்சில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை போட்டு அவங்க க்ளோஸ் பண்ணி அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பல மக்கள் இருந்த குடியிருப்பையிலேருந்து அவங்களுடைய குடியிருப்பு இருந்ததே இல்லாமல் ஆகிடுச்சு, தரமட்டமாகிடுச்சு. உடுத்த உடுப்போடு வெளியாகி போகிறாங்க. கர்மாயிஸ் பூமராங், அதை நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இல்லையா? கர்மாயிஸ் பூமராங். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெல் அவீவ் இஸ்ரேலில் உள்ள சம்பவம். ஆனால் இதே காட்சிகளைத்தான் நாம் இதுக்கு முன்னாடியும் எங்கே பார்த்தோம்? பாலஸ்தீனத்தில் இதே காட்சிகளை தான் நாம் இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். இதுதான் இப்போ ரீசெண்டாக வெளியாகின செய்தி. இஸ்ஃபஹான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ். ஈரானுடைய இஸ்ஃபஹான் விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்குது. உடனடியாக எல்லாத்தையுமே நிறுத்திருக்கிறாங்க, எல்லா விமான சேவைகளையும் நிறுத்திருக்கிறாங்க. இப்போ காலையில் தான் நம்ம செய்தி படித்தோம், விமானம் ஊடாக இந்த நாட்டுக்குள்ளேருந்து குவைத்துக்கோ அல்லது மற்ற நாடுகளுக்கோ தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது குவைத்துகளாக இருந்தாலும் சரி அனுப்புறதுக்குரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் தற்போதைய சூழலில் பார்க்கும்போது இந்த விமான நிலைய தாக்குதலுக்கு பிறகு, இஸ்ஃபஹான் விமான நிலைய தாக்குதலுக்கு பிறகு இன்னும் சில விமான நிலையங்கள் தாக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் விமான சேவைகளை ஒட்டுமொத்தமாகவே தடை செய்திருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், எதிர்வரும் நேரங்களில் இப்போதைக்கு வரைக்கும் வாட்ஸ்அப் அட்டாக் செய்யப்பட்டிருக்குது. ஈரான்லேருந்து எந்த ஒரு தகவல் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த முடியாதவாறு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஸ்டார்லிங்க், உங்களுக்கு தெரியும், எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க் மூலமாக இதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறதா உறுதி அளிச்சிருந்தார். அதே போல் நெட்வொர்க்கை குறைச்சால் இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனாலும் நெட்வொர்க் எவ்வளோ குறைச்சாலுமே கடைசி வரைக்கும் ஈரானுக்குள்ளே இருந்து அவங்களுடைய தகவல் தொழில்நுட்பங்களை அளிக்க முடியாது அப்படின்றதையும் அவங்க உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தெல் அவீவ் விமான நிலையத்தில் மறுபடியும்
பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே அங்கே யாருமே இருக்கல. எல்லாருமே வந்து பேஸ்மெண்ட்டை நோக்கி, தாழ்வான பகுதிகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பு சூழல் காரணமாக அலாம் வந்து அந்த ஸ்பெஷல் அலாரம் வந்து தொடர்ந்துமே அடிச்சுக்கிட்டே இருக்குது. யாருமே இருக்கல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்ற நிலைமையில தான் தற்போதைய சூழலை வந்து கடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி, 2 நாடுகளும் இதே நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நேற்றைய தினம் நான் உங்களுக்கு தெளிவாகவே ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருப்பேன். இந்த இடத்துல இருந்து டைரெக்டாக ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கினாலும் சரி, அதே போல் இஸ்ரேல் ஈரானை தாக்கினாலும் சரி, இந்த அணு உற்பத்தி நிலையத்தை வந்து தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா முதலாவது பாதிக்கப்பட போகிற நாடு வந்து குவைத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை இடைக்கிட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்விட்டருக்குள்ளே தான் இருக்கிறேன், எக்ஸில் தான் இருக்கிறேன். இடைக்கிட பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைமை. அவங்க வந்து அடிக்கடி சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து ரொம்பவும் பாதுகாப்பான அந்த ஆபத்தான சூழல் தான் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஈரானும் தொடர்ந்து அவங்களுடைய பிளாஸ்மெட்டிக் அந்த மிசைல்ஸை வந்து தயார் நிலையிலேயே வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க தயார் நிலையிலேயே வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு எல்லை பகுதிகளுக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு எல்லை பகுதிகளுக்கும் மிசைல்ஸ்களை ஏந்திய வாகனங்களை வந்து தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டிவி சேனல்ல தாக்கப்பட்டதுக்கு நிச்சயமா பதிலடி தனியாக அதுக்கு நாங்கள் கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலையில் அவங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு, அதாவது உலகத்தில் 3வது பாதுகாப்பு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உளவுத்துறையில் மிகவும் துல்லியமான, மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு குழுவாக மொசாட் குழு வந்து இணைந்திருந்துச்சு. அந்த குழுவை வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது மத்திய தளத்தை வந்து அடித்து தகர்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் தொடர்ந்து விமான நிலையங்கள் தாக்கப்படுறது தான் மிகவும் பெரிய ஒரு அச்சத்துக்குரிய சூழலாக இருக்குது. ஏன்னா விமான நிலையங்கள் தாக்கப்பட்டால் தொடர்ந்து விமானங்களில் மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏற்படும். இந்த சூழல் இன்னும் தொடர்ந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான பயண நெருக்கடி ஏற்படலாம். அடுத்ததாக வந்து இந்த இப்போதைய சூழல் தொடர்ந்து நம்ம தரக்கூடிய அப்டேட் வந்து இந்த நாடுகளில் நடக்கிற விடயங்கள் என்ன அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான். அதனால் தயவு செய்து யாரையும் பயமுறுத்துகிறோம், இல்லை நீங்கள் என்ன மக்களை பயமுறுத்துறீங்க, அப்படி பண்ணுறீங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. காரணம் என்ன, இதோ நானும் வந்து இங்கே தான் இருக்கிறேன், நானும் குவைத் நாட்டில் தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் அது எங்களையும் சேர்த்து தான் வரும். அதால் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டியது, கிடைக்கக்கூடிய தகவல்களை அப்டேட் பண்ணுறது எங்களுடைய கடமை. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியான்ற வகையில் என்னுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரியும். என்னுடைய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 3 சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 லட்சம் இல்லை ஒரு 1,30,000 பேர் சார் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மொத்த சேனலையும், அப்போ 3 சேனலையும் வந்து பார்வையிடக்கூடிய மக்கள் அந்த நம்பி அவங்க வந்து நம்மளுடைய சேனலில் ஏதாவது தகவல்கள் வரும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது கிடைக்கக்கூடிய தகவல்களை, சமூக வலைத்தளங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு பகிரத்தில் எந்த ஒரு குறை நிறையும் இல்லை. அதனால் தயவு செய்து பிரார்த்தனை பண்ணுங்க. காலையில் சொல்லியிருந்தோம் விமானத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த இதோ அடுத்த வீடியோ வந்து வெளியாக இருக்குது. வான்வெளியிலேருந்து டைரெக்டாக வான்வெளியிலேருந்து தாக்கப்பட்ட அந்த வீடியோ வந்து வெளியாகி இருக்கிறாங்க. மொசாட்டுடைய தலைமை காரியாலயம் தாக்கப்பட்ட வீடியோ தான் இது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தலைமை கட்டிடம் வந்து தாக்கப்பட்டிருக்குது மொசாட். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மாறி தாக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
அல்லாஹு ஆலம். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். காலையில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ளைட் மூலம் எப்படியாவது கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறாங்கன்னு, கடைசியில் அதையும் முடிச்சு விட்டாங்க. ஃப்ளைட்டில் கூட போக முடியாத அளவுக்கு விமான நிலையத்தையும் தாக்கியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வார பிரச்சனைகள் என்னன்றதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், வாரதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், சோஷியல் மீடியா எதை திறந்தாலுமே சோஷியல் மீடியாக்கள் ஓப்பன் பண்ணினாலே வரக்கூடிய அனைத்துமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைகள் தான் வருது, இவங்களுடைய தாக்குதலும் இவங்களுடைய பிரச்சனைகள் தான் வருது. வேறு எதுவுமே இல்லை சோஷியல் மீடியாவில். தொடர்ந்து வர்றது இவங்களுடைய பதிவுகள் தான். முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நேரங்களில் நல்ல தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக உங்களுக்கும் அறிய தருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.